ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து ஆபத்தான ஒரு நிலைமையில் வந்து போய் நின்றுட்டாருங்க. எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? ஆமாங்க, மல்லியை வந்து காப்பாற்ற போய் விஜயோட கையில் ஃபுல்லாக வந்து தீக்காயத்தோடு வந்து இருக்காங்க. அந்த கெமிக்கல் வந்து ஊற்றுனதும் அப்படியே வந்து தீக்காயமாக மாறிடுச்சு அது. அதை வந்து உடனே வந்து எஸ்ஏ ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டு வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி வந்து அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்துட்டு பதறாங்க. ஐயோ என்னங்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளானை போட்டால் நமக்கு மேலே ஒரு பிளான் வந்து வருது. இது எப்படா வந்து உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து முழிச்சிட்டு இருக்காரு. இந்த பிளான் வந்து என்னுடையதே இல்லை. அவர் வந்து நான் கையை பிடிச்சி தானே இழுக்கணும்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி சொன்னேன். ஆனால் வந்து கெமிக்கல் எல்லாம் வந்து ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து தெரியல. அது கெமிக்கல் ஊற்றுனது வந்து வேற ஏதோ பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்கிறாரு. அது யாருன்னு முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து மும்மரமாக அந்த வேலையில் வந்து இறங்க போகிறாரு. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் இந்த கெமிக்கல் ஊற்றின விஷயம் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே வந்து தெரியாது. ரஞ்சிதா வந்து போட்டு புழிஞ்சு எடுத்துருவார். ரஞ்சிதா, நீ பண்ண வேலை தானே இதெல்லாம். ஒருவேளை வந்து மல்லி மேலே வந்து விழுந்திருந்தா இல்லை என் மேலேயே வந்து விழுந்திருந்தா இப்போ வந்து என்ன பண்ணுறது? இப்போ என் மேலே வந்து விழுந்துருச்சு. இப்போ நான் வந்து என் கையெல்லாம் வந்து தீக்காயத்தோடு வந்து இருக்கேன். நீ வந்து என்னென்ன பண்ண இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து பார்த்து கேட்குறாங்க. சரி, ஓகே, இப்போ என்னடா ஒரு தீக்காயம் ஒரு கீரல் கூட வந்து படாமல் நேராக வந்து வீட்டுக்கு வராளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து ஒரே வந்து அதிர்ச்சியாக இருக்குது. அந்த அதிர்ச்சியில் வந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே வந்து இன்னொரு அதிர்ச்சி. என்ன இது, மாமாவுக்கு வந்து ரொம்பவே வந்து தீக்காயம் வந்து போட்டிருக்கு. ஐயோ, மாமா மேலே வந்து போட்டாங்களா? இவர் வந்து எப்படி கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. உடனே இந்த பழியை வந்து தூக்கி வந்து மல்லி மேலே தான் வந்து போட்டாகணும். மல்லியும் அதுக்கப்புறம் அரவிந்த் அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இவங்க 3 பேர் மேலே வந்து போட்டாகணுமே எப்படியாச்சும். இவங்க பண்ணுற இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எதுக்கு மாமா வந்து போய் வந்து மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்ற போகிறாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. அந்த மாதிரி வந்து நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அரவிந்தை தூக்கி வேலையிலேருந்து தூக்குறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. அரவிந்தை வந்து வேலையிலேருந்து தூக்கிட்டா வந்து மல்லிக்கு வந்து ஐடியா கொடுக்குறது வந்து யார்? விஜயும் மல்லியும் வந்து எப்படி வந்து ஒன்றா சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் விஜய் வந்து கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி, என்ன நீயே வந்து கெமிக்கல் ஊற்றுன மாதிரியே வந்து பேசுகிற? நான் வந்து அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து வரலைன்னா உன்னுடைய நிலமை வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு என்னால் யோசிச்சு கூட வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாரு நம்ம விஜய். அது ஒரு நல்ல விஷயம். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து செம்ம கோவம் வருதுங்க. எப்படி வந்து தப்பிச்சா? டே ரவுடிங்களா, காசை வாங்கிட்டு வந்து ஏமாற்றிட்டீங்களா? என் மாமா மேலேயே வந்து போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து செம்ம கோவம் வருது. ஆனால் இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து தெரியவே தெரியாது இந்த பிளானை வந்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளான் வந்து எதுக்காக, உன்னை யார் கேட்டு வந்து இந்த பிளான் வந்து போட சொன்னது? என் தம்பி பார்த்தியா, என்னுடைய தம்பிக்கே வந்து நீ வந்து ஆப்போசிட். உன் பிளான் எல்லாம் வந்து இப்படி தாண்டி இருக்குது. நீ வந்து எதுக்குமே வந்து உதவாத ஒரு ஜென்மம். நீ என்னை கேட்டு வந்து இந்த வீட்டில் வந்து ஏதாச்சும் நீ வந்து பண்ண எக்ஸ்ட்ரா வேலையாக உன்னை வந்து அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேனே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜியும் வந்து ரஞ்சிதாவை பார்த்து வந்து கிளப்பிடுறாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், இதை வந்து நான் வந்து எப்படி வந்து திருப்பி விட்றேன்னு மட்டும் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ் வந்து சொல்கிறாங்க. சரி ராஜ்மா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். நம்ம மாமாவை பார்க்கவே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. நான் வந்து அந்த மல்லி மேலே தான் வந்து ஊற்றுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மாமா வந்து அதை போயிட்டு வந்து வாங்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. இப்போ வந்து மாமா வந்து எப்படி சாப்பிடுவார்? அவருக்கு வந்து கை வேறு அடிபட்டிருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மாமா வந்து எப்படி சாப்பிட்றதுனாலலாம் முதல்ல இருக்கட்டும், உன்னை யார் இந்த வேலையெல்லாம் வந்து செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜிக்கு வந்து செம கோவம் வருது. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம விஜயோட கை வந்து அடிபட்டுருச்சு. அவர் கையோட அடிபட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம வெண்பாக்குட்டியும் வந்து பதறுவாங்க. மல்லியும் வந்து பதறிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து பதறதை பார்த்து நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, இப்படியெல்லாம் கஷ்டமாக இருக்கும்போது அவர் வந்து எப்படி வந்து சாப்பிடுவார், எப்படி வந்து ட்ரெஸ் மாற்றுவார், எல்லாமே வந்து யார் வந்து ஹெல்ப் பண்ணோம்? நம்ம மல்லி தான். அங்கே ஒரு ரொமான்ஸ் ஒன்று நடக்குங்க. அப்படி தாங்க வந்து ரொமான்ஸ் வந்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அந்த ரொமான்ஸில் வந்து மல்லிக்கு வந்து தெரிய வந்துடும் விஜய் வந்து நம்ம மேலே வந்து ரொம்பவே வந்து லவ்வாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீட்டை விட்டு வந்து போக மாட்டாங்க நம்ம மல்லி. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.